எப்படி இருக்கீங்க? வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த உங்ககிட்ட பேசணும்னு விரும்புகிறேன். இப்போ அடுத்து வரப்போகிற எலெக்ஷனில் காம்பினேஷன் எதுவாக இருக்கும்? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு தோணுச்சு. இப்போ எனக்கு தோணுனா ஒரு 2-3 காம்பினேஷன் சொல்கிறேன். அதில் எது ஒர்க் அவுட் ஆகும், எது ஜெயிக்க போகுதுன்றது நம்மளுக்கு தேவையில்லை. எது அடுத்த தேர்தலில் ஒரு காம்பினேஷனாக இருக்கும். முதல்ல அதிமுக பாஜக, இப்போ இந்த பிரச்சனை காரணமாக தாவேகாவும் சேர்ந்துருன்றாங்க. இது சேர்ந்தா இந்த காம்பினேஷன் ஜெயிக்குமா அப்படின்னா, அதில் எனக்கு என்னன்னா, பாஜகவும் தாவேகாவும் ஒரே கூட்டணிக்கு வந்துச்சுன்னா, ஏற்கனவே அதிமுக சிறுபான்மையினர் ஆதரவு இழந்திருக்காங்க. தலித் மக்களின் ஆதரவையும் தாவேகாக்கு இருக்கிற அந்த கிறிஸ்துவ இஸ்லாமிய வாக்குகள் சரியா போய் சேருமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. அதை விட முக்கியமான விஷயம் எடப்பாடிக்கு என்னன்னா, இந்த காம்பினேஷன் வந்தா யார் சிஎம் அதை தெளிவா சொல்லுங்கய்யா அப்படின்னு அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கும். ஸோ இதுவும் கொஞ்சம் சிக்கலான இதுவாக தான் இருக்கு. அடுத்து எனக்கு இன்னொரு இது என்னன்னா, தாவேக்காவை நம்ம கூப்பிட்டு கூட்டணியில வச்சுக்கிறத விட அவர் தனியாவே இருக்கட்டும் அப்படின்னு பாஜக திங்க் பண்ணா, தாவேக்கா, டிடிவி, பன்னீர் இவங்கெல்லாம் வச்சு அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் சிறுபான்மையினர் வாக்குகளையும் திமுக கிட்ட இருந்து பிரிச்சு ஒரு இடத்துல சேர்த்துட்டோம்னா திமுக அவங்க பலம் இழந்துருவாங்க. அதனால அதிமுக, பாஜக, தாவேகா, டிடிவி, பன்னீர் இன்ன பிற கட்சிகள்லாம் சேர்த்து வச்சுக்கலாம். என்ன பெருசா விஜய் நான் முதல்வர், நீங்க டிடிவியும் பன்னீரும் 2 துணை முதல்வராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கூட்டணியும் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு கூட்டணி, தாவேகாக்கு நல்ல இது இருக்கு. தாவேகா, பாஜக, டிடிவி, பன்னீர், அப்புறம் டாக்டர் அன்புமணி இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதிமுக கட்டி விட்டாங்கன்னா இந்த கூட்டணி எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அடுத்து இன்னொரு பாசிபிளா என்னன்னு தெரியல. இருந்தாலும் திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸையும் தாவேகாவையும் இணைச்சு ஒரு கூட்டணியும், பாஜக, அதிமுக இவங்கெல்லாம் தனி கூட்டணியா நின்னா அது திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும். இதுக்கு ராகுல்ஜி எப்படி ஒத்துப்பாரான்னு தெரியல. ஸோ நம்ம யோசிச்சதின்படி இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ வரப்போற எலெக்ஷன்ல இந்த கூட்டணிகள் தான் இதை டிசைட் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். திமுக ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி ஒரு இது இருந்தாலும் இப்போ இந்த கூட்டணிகள் மாறினால் இது எங்க போய் நிற்கும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது எனக்கு தெரிஞ்ச காம்பினேஷன்ஸ்லாம் போட்டு பார்த்தேன். உங்களுக்கு தெரிஞ்ச காம்பினேஷன்ஸ் எதனா இருந்தால் அதையும் சொல்லுங்களேன். ரொம்ப லென்த்தாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் பேசுவோம். பாய்.